திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு அப்படின்னு சொன்னா தமிழக அரசுக்கு எதிராகத்தான் அவர் வந்து நடத்தணும். ஆனா அதுல வந்து மத்திய அரசுக்கு எதிராக அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு மிகப்பெரிய நகைச்சுவைக்குரிய ஒரு செயலா இருக்குது. ஏன்னா அவர் சட்டம் படித்தவர், எங்க லா காலேஜ் தான், சென்னை டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜ் தான் அவர், எனக்குலாம் சூப்பர் சீனியர். ஆனா வந்து எப்படி இந்த அடிப்படை சட்ட அரசியலமைப்பு புரிதல் கூட இல்லாம ஒரு போராட்டத்தை அவர் வந்து அறிவிக்கிறார் என்பது எங்களுக்கெல்லாம் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னு சொன்னா ஸ்டேட் லிஸ்ட்ல 8வது என்ட்ரியில் இருக்குது மது கையாளுவது, மதுவை விற்பனை செய்வது, அது எல்லாமே மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தில் வருகிறது. நீங்க அதுக்கு மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணா எப்படி நடக்கும்? அநேகமா திருமாவளவன் அவர்கள் கான்ஸ்டியூஷன் கிளாஸ் கட்டஸ்டார்னு நினைக்கிறேன் லா காலேஜ் படிக்கும் போது. அதனால தான் இந்த பேசிக் விஷயங்கள் தெரியாம அவர் மத்திய அரசாங்கத்திற்கு எதிராக மது ஒழிப்பு கோரிக்கையை நடத்தி போராட்டம் நடத்துறேன் அப்படின்ற ஒரு நகைச்சுவை செய்து கொண்டிருக்கிறார். மக்கள் இதையெல்லாம் ரசிக்கல. இல்ல அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் நடத்துறது வந்து போலி நாடக மது ஒழிப்பு மாநாடு. அதனால உண்மையான மது ஒழிப்பு கட்சிகளாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியையும் பாட்டாளி மக்கள் கட்சியையும் அவர் அழைக்கவில்லை. பாஜக பல நாட்களாக மது ஒழிப்பு பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. குஜராத்தில் பூரண மது விலக்கு நீண்ட வருடங்களாக நடைமுறையில் இருக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் பல நாட்களாக, மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் பல நாட்களாக பல வருடங்களாக மது ஒழிப்புக்காக தன்னுடைய வாழ்நாளில் பல போராட்டங்களை நடத்தியிருக்கிறார். திருமாவளவன் நடத்துவது டுபாகூர் மது ஒழிப்பு. உண்மையான மது ஒழிப்பு கட்சிகளை கூப்பிட முடியாதுன்றதுனால அவர் கூப்பிடல. ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு செயல். பொள்ளாச்சி விவகாரம் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அதிமுக பீரியட்ல ஒரு மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக கிளம்பியது. அதெல்லாமே கூட பாதிக்கப்பட்டவங்கலாம் 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 3.5 வருட திமுகவுடைய ஆட்சியில் பள்ளி குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க. திருச்சி பக்கத்தில் அவங்க அம்மா வந்து தலைமை ஆசிரியராக இருக்காங்க, மகன் மருத்துவராக இருக்கிறார். எல்லாம் 5 வயசு 10 வயசு பெண் குழந்தைகள் எல்லாம் பாலியல் வன்முறைக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வருகிற செய்தி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இந்த போலி என்சிசி கேம்ப்னு சொல்லி அது நம்ம எல்லாம் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது. தமிழகம் முழுவதும் விருதாச்சலத்தில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திமுகவில் பொறுப்பில் இருக்கிறவர் நடத்துகிற ஒரு பள்ளி 5 வயது குழந்தை மீது தாளாளரே வந்து விருதாச்சலத்தில் பாலியல் வன்முறையில் ஈடுபட்டார். அந்த விஷயம் அப்படியே மூடி மறைக்கப்பட்டது. இப்படி நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறை மிகப்பெரிய அளவில் அதிகமாக இருக்கிறது. இப்போ பார்த்தா ஒருத்தர் ஒரு பெண்ணை கொன்று சூட்கேஸில் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பெண்களுக்கு எதிரான, இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறைக்கு திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொள்ளுகிற இந்த ஸ்டாலின் அவர்களுடைய அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது? என்ன ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்தது? பள்ளிகளில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்கு, என்ன விதமான செயல்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது? பல இடங்களில் ஆசிரியர்களே அத்துமீறுகிற சம்பவம் எல்லாம் நம்ம கேள்விப்பட்டு இருக்கிறோம். பயிற்சிக்காக செல்பவர்கள் அத்துமீறுகிற சம்பவத்தை கேள்விப்படுறோம். இப்படி பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் அரசு பள்ளிகளில் பல சம்பவங்கள் நடந்து கொண்டிருக்கிறது, தனியார் பள்ளிகளில் நடந்து கொண்டிருக்கிறது. பெண்ணை பெற்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய பயத்தில் இருந்து கொண்டிருக்காங்க. இதற்கு திராவிட மாடல் அரசு என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு. இல்லை, நாங்கள் ஏற்கனவே 2 ஆண்டுகளுக்கு முன்பாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தை சுட்டி காட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தியிருக்கிறோம். இப்போ மறுபடியும் நடத்துவதற்காக நாங்கள் வந்து திட்டமிட்டு கொண்டிருக்கிறோம். ஏன்னு சொன்னால் நாங்கள் அந்த உறுப்பினர் சேர்க்கை விஷயங்கள்ல இருந்து கொண்டிருப்பதுனால அதில் கொஞ்சம் வேலைப்பளு அதிகமாக இருந்ததுனால போராட்டங்கள் நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. நாடு முழுவதும் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் பெண்கள் பாதிக்கப்படுகிற இந்த விஷயத்துல ஒரு மிகப்பெரிய, அதுவும் இன்னும் சொல்ல போனால் பெண் குழந்தைகள் பாலியல் ரீதியாக சுரண்டலுக்கு தமிழகம் முழுவதும் ஆளாகி இருக்கிற இந்த கொடூரமான ஒரு சூழ்நிலையை எதிர்த்து பாஜக ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும். சார், பேய் இருந்தா என்ன,
எங்க ஊர்ல என்ன சொல்லுவாங்க, பேய் இருந்தா என்ன பிசாசு இருந்தா என்னன்னு. நடக்கிறது மக்களுக்கு எதிரான ஒரு மோசமான ஒரு ஆட்சி. இதுல வந்து அவர் துணை முதல்வராக இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, அவர் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவர் தான் அங்கே இளவரசர். இப்போ கார் ரேசி 240 கோடி ரூபாய்க்கு நடத்துறாரு. எங்கள் ஊரில் பல கிராமத்துக்கு ரோடு இல்லை. அந்த 240 கோடியை கொண்டு போய் நீங்கள் கிராமத்தில் போட்டிருந்தா பல இடங்கள்ல ரோடு வந்திருக்கும். மத்திய அரசாங்கம் கிராம சாலைகள் திட்டத்துக்கு பணம் கொடுக்குது. அதை எடுத்து மக்களுக்கு கொடுக்குறதுக்கு இவங்களுக்கு மனசு இல்லை. அதனால வந்து அவர் துணை முதல்வர் ஆனா என்ன, ஆவாட்டி எங்களுக்கு என்ன. எப்படி நடக்கிறது ஒரு பேய் ஆட்சி, பிசாசு ஆட்சி, மக்களுக்கு எதிரான ஒரு கொடூரமான ஆட்சி. இதுல எங்க யார் எந்த சேர்ல உட்காந்தா என்ன ஆக போகுது மக்களுக்கு? இது எல்லா ஆட்டமும் 2026 வரைக்கும் தானே நடக்கட்டும், எதனா வரணும். நீங்க இப்போ நீங்க சகோதரர் கேட்டார், பாலியல் சுரண்டல், பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்முறை, இதற்கு எல்லாமே அடிப்படை காரணமாக இருக்கிறது போதைப் பொருட்கள். நீங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் லா காலேஜ் படிக்கிற பீரியடில் அப்பயும் சென்னையில் கஞ்சாலாம் கிடைக்கும். ஆனால் ஒரு 2 இடத்துல 3 இடத்துல கிடைச்சா பெரிய விஷயம். லா காலேஜ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 பேருக்கு அந்த பழகிறோன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எங்கே கஞ்சா கிடைக்குதுன்னே தெரியும். இப்படி இருந்த ஒரு சூழ்நிலை இன்றைக்கு எல்லா கல்லூரி மாணவர்களுக்கும் குறைந்தபட்சம் கஞ்சா எங்கே கிடைக்குதுன்னு தெரியும். போதைப் பொருள் கிடைக்குது, ஸ்டாம்புங்கிறாங்க, மெத்துங்கிறாங்க. இன்னைக்கு வந்து இருக்கிற ஒரு சூழ்நிலை நமக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏன்னா இவங்க 5 வருஷம் சுரண்டிட்டு போயிடுவாங்க, சம்பாதிச்சுட்டு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு ஒரு மாணவன் அல்லது ஒரு ஒரு கல்லூரி படிக்கிற ஒரு பெண் போதை பழக்கத்துக்கு ஆளாகிறாங்க அப்படின்னு சொன்னா 50 வருஷம் ஆனாலும் அவங்கள மீட்க முடியும். நம்ம வந்து தமிழ் தலைமுறை, நம்மளுடைய தமிழ் சமூகம் அடுத்த தலைமுறையினுடைய வாழ்வாதாரத்தை இழந்து கொண்டிருக்கும். அடுத்த தலைமுறையினுடைய மனித வளத்தை இழந்து கொண்டிருக்கும். இவங்க 5 வருஷம் கொள்ளடிச்சிட்டு போறதுக்காக. நீங்க இந்த 3.5 வருடத்துல திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு கஞ்சா பரவல், கள்ளச்சாராய பரவல், ஏன் 65 பேர் செத்து போனாங்களே கள்ளக்குறிச்சியில, 6 பேர் பெண்கள், கள்ளச்சாராய பரவல், மெத்து, சிந்தட்டிக் ட்ரக் பரவல் முழுசா அதிகரித்து கொண்டே இருக்கிறது. இன்றைக்கு மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு வந்து கெலாம்பாக்கத்துல மையமாக வைத்து போதைப் பொருள் சிந்தட்டிக் ட்ரக் கடத்தினவங்களை கைது பண்ணுது. அப்ப தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருந்தது? தமிழக காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கு? நீங்க ஒண்ணு பாருங்க, உலகத்துல எந்த நாட்டிலேயாவது இப்படி ஒரு குடும்பம் நடக்குமா? அதிகாரிகள் உட்காந்து டிஸ்ட்ரிக்டா மீட்டிங் போட்டு எவ்வளவுக்கு சாராயம் விற்குது, டார்கெட், படிக்கிறதுக்கு டார்கெட் இல்லை, குடிக்கிறதுக்கு டார்கெட். எப்பா நம்ம ஸ்கூல்ல நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல எத்தனை பசங்க +2 பாஸ் பண்ணாங்க, எத்தனை பசங்க காலேஜ் போனாங்க? எந்த மீட்டிங் நடக்கல. ஆனா போய் உட்காந்து அதிகாரிகள் எவ்வளவு ரூபாய்க்கு குடி வித்துது, எவ்வளவு பேர் குடிச்சிட்டு குடலை வெஞ்சி செத்து போனான், இதுக்கு டார்கெட் வைக்கிறாங்க. குடிப்பதற்கு டார்கெட் வைக்கிற இந்த அரசு உருப்பிடுமான? சத்தியமா உருப்பிடாது. இந்த அரசு உருப்படவே உருப்படாது. ஏன்னு சொன்னா இன்றைக்கு இளம் விதவைகள் பெரிய அளவுல அதிகமாயிட்டாங்க. நீங்க குடிக்க வச்சு எல்லாரும் 55,000 கோடி ரூபாய் லாபம் மட்டும் சம்பாதிக்கிறது டாஸ்மாக் மூலமாக இந்த தமிழக திராவிட மாடல் அரசு. அப்போ குடிக்க வைத்து மக்களை சம்பாதிக்கிறீங்க. அது இல்லாம கஞ்சா பரவல், அது இல்லாம கள்ளச்சாராயம் மூலமாக கள்ளச்சாராயம் மூலமாக மக்களை அழிப்பது, அதுல ஒரு கும்பல் சம்பாதிச்சுட்டு இருக்கு. எந்த விஷயம் இங்க கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு? சிந்தட்டிக் ட்ரக் பூதாகரமா இருக்குது. நம்ம முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி கேள்விப்படாத பேர்லாம் இன்றைக்கு நம்ம கேள்விப்படுறோம். ஆகையால இதுல வந்து திருமாவளவன் மாதிரியான ஆட்கள் கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகல இருந்து அமைச்சர்கள் எல்லாம் கூட்ட உட்கார வச்சுன்னு மது ஒழிப்பு மாநாடு வேற நடத்துறாரு. இன்னும் எத்தனை காமெடியை நாங்க பாக்குறதுன்னு எனக்கு தெரியல. இதற்கெல்லாம் ஒரு முடிவே கிடையாதாங்கிற மாதிரி இப்ப மக்கள் பேசிக்கிறாங்க. அவர் கட்சி ஆரம்பிச்சிட்டார், அப்படிதான் இருக்கு. எனக்கு தெரியல, ஏதோ 4 லெட்டர் பேட் பார்த்தேன். கட்சி ஆரம்பிக்கிட்டா அப்புறமா அதை பத்தி கருத்து சொல்லலாம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.